செஞ்சு மறக்காம படிச்சு பாருங்க. என்ன டிராக்ஷன் பாத்தீங்கன்னா விளம்பர நோட்டீஸ் அல்ல, இதோ நகைக்கடை விளம்பரமோ துணிக்கடை விளம்பரமோ அல்ல, ஆண்டவராக இயேசு பத்தின ஒரு நற்செய்தி உங்க வீட்டுல போட்டிருக்கோம். என்ன நற்செய்தினா, பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாங்க பாவமே பண்ணல சொன்னாலும் எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு செய்த பாவத்துக்கு மன்னிப்பாக இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சிருக்கிறார். இயேசு ரத்தம் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு ரத்தம் தான் பரலோகத்துக்கு வழிகாட்ட முடியும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பாவங்கள், எல்லா மரணங்கள், எல்லா கொள்ள நோய், எல்லா வியாதிகள், எல்லா சண்டைகள் எல்லாமே ஏன் நடக்குதுன்னா, இது கடைசி காலம். உலகம் அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சீக்கிரத்துல இந்த உலகம் அழிய போகுது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மாத்திரம்தான் சொர்க்கங்கிற அந்த பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு இல்லாம பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அதே ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். ஏன் வரப்போறாருன்னா, அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து அடிவாங்க வரல, அவர் நியாயத்திற்கு வரப்போகிறார். மனிதன் செய்த பாவத்துக்கு நியாயத்திருக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு. அவர் மீண்டும் வரப்போகிறார். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். உங்க கையில் இருக்கிற டிராக்ஸ படிங்க. ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். நீங்க மனம் திரும்பி இந்த நற்செய்தி விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். நீங்க சொர்க்கங்கிற பரலோகத்துக்கு போக முடியும். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்கள் இல்ல, கொடிய வியாதி, சண்டைகள், இது போன்ற பஞ்சங்கள் வரும் பொழுது நம்ம தப்பிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். அந்த நல்ல ஆண்டவரை பத்தி நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். தவறாம உங்க கையில் இருக்கிற அந்த டிராக்ஸ படிச்சு இயேசுவே பாவத்தை மன்னித்து சொல்லும் பொழுது உங்க பாவத்தை மன்னித்து அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்க மேல அன்பு செலுத்துகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை விட்டுறாதீங்க. அது தவறாம அதை படிச்சு பாருங்க.